ஹார்ட் பேஷண்ட்டாக வரவங்கள கூட ஆப்ரேஷன் பண்ணி அத்லெட்டிக்காக மாற்றி விட்ருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் இங்கே தான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணோம். வண்டி ஓடிக்குவாரு ஒட்டுவாங்க சாக்கிறாங்க குடிக்கிறாங்க குடிக்க வேண்டாம் காலை தோக்கியும் குடிக்க வேண்டாம் எவ்வளோ போங்க ஓகேவா. பரத் சிறப்பு விருந்தினராக வந்துள்ள தமிழ்நாடு விரிவின் ஏரியா இயக்குனர் திரு பிரபாகரன் அவர்களுக்கும் எனது வணக்கம். கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டிலிருந்து துவங்கப்பட்ட இந்த வித்யசுதா சிறப்பு குழந்தைகளுக்கான நிறுவனம் மாற்றுத்திறனாளிகளுடைய சிறப்பு குழந்தைகளின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இது 2004லேருந்து கண்டினியூவாக நடக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்மளுடைய ராமச்சந்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகம் அவங்களுடைய சமூக பொறுப்பின் காரணமாக ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தில் உள்ள சிறப்பு குழந்தைகளுக்காக நல்வாழ்வு வித்யசுதா மூலமாக சிறப்பு சிகிச்சைகள், பயிற்சிகள், ஃபிசியோதெரபி, பேச்சு பயிற்சி, சிறப்பு கல்வி, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. ஸோ ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஹார்ட் பேஷண்ட்டாக வரவங்கள கூட ஆப்ரேஷன் பண்ணி அத்லெட்டிக்காக மாற்றி விட்ருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் இங்கே தான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணோம். ஸோ ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி அது மாதிரி ரொம்ப சிறப்பான டாக்டர்களை வச்சு சிறப்பான முறையில் செஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி வித்யசுதாவோடு சேர்ந்து நல்ல விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 22 வருஷமாக இந்த வித்யசுதா சுயநிதியில் அவங்களுடைய செல்ஃப் இதில் பண்ணிட்டு இருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வெளி மாநிலங்கள் வெளி நாடுகள்ல இருந்தும் வந்து குழந்தைங்க நல்ல முறையில் அந்த பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லாகி போயிருக்காங்க. ஸோ எப்போவுமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் வந்துட்டு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்புறம் வந்து நம்மளுடைய வேலை செய்கிற இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிலாம் கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ஒரு லிமிட்லெஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து நானே என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் வந்துட்டு குடும்பத்தை பற்றி கூட நினைக்கிறது இல்லை, நான் நல்லா இருந்தால் போதும்னு அவ்வளோ செல்ஃபிஷாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ராமச்சந்திராவும் வித்யசுதாவும் சேர்ந்து 22 வருஷமாக கிட்டத்தட்ட பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய பொறுப்புன்றது எல்லையற்றது, எல்லாத்தையுமே நம்ம பொறுப்போடு பார்க்கலாம். அந்த மனநிலைக்குள்ளே ஒவ்வொருத்தருமே வரணும். ரெஸ்பான்சிபிலிட்டி லிமிட்லெஸ் அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக நாடு நல்லாயிருக்கும், சமுதாயம் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். இப்படி ஒரு நல்ல ஒரு சூழலில் என்னையும் ஒரு கெஸ்ட்டாக கூப்பிட்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
அப்படின்னாங்க. நல்லா ஆன பிறகு இந்த மாதிரி விஜயசுதா என்ற சிறப்பு பள்ளி இங்கே இயன்று வருகிறது. அதுக்கு நீங்கள் இங்கே 60 இப்போ சேருங்க, உங்கள் குழந்தை முன்னேற்றத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சேர்த்தாங்க. இங்கே நாங்களும் இங்கே டீச்சர்ஸும் வித்தியாசம் பார்க்க இல்லாமல் எங்களுக்கு இவ்வளோ நல்ல ட்ரைனிங் கொடுத்து இன்னைக்கு என் பையன் 10th முடிச்சுட்டு கிண்டியில் ஐடி கம்பெனியில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறான். எங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும், நல்ல வாழ்த்துக்கள் இருக்கணும், நம்ம குழந்தைங்க சீக்கிரம் முன்னேறணும் அப்படின்ற பெருமை எங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. நாங்கள் எப்படி வாழ்த்துறதுன்னு தெரியல. எங்கள் டீச்சர்ஸுக்கும் எங்கள் தலைமை ஆசிரியர் ரேவதி மேடத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. என்ன செய்யுமோ அது மாதிரி அதுவும் நாங்கள் அங்கே கெஸ்ட் ஹவுஸில் லாஸ்ட்டில் இருந்தோம். அப்போ வந்து சின்ன ரூமில் வந்து அந்த டோர் கிட்ட இருந்து வெளியே வரமாட்டான், முட்டிக்கிட்டே இருப்பான் டோரை. முரளி வந்து முட்டு முரளி. இவர் இன்றைக்கி அவர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டுருக்கார்.